இந்த வருஷம் தான் நான் மாத்துல இவ்வளோ தண்ணியை பார்க்குறேன். வேண்ட மழை அப்படி இல்லை. அங்கே பாரு, வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்துருக்கணும். பாவம் இதில் வந்தவங்க என்ன நாங்களோ. எஸ் மிஸ்ஸஸ் பாலகுமாரன், நான் தான் பேசுகிறேன். அம்மா நான் இங்கே இன்ஸ்பெக்டர் அமரசேவானி பேசுகிறேம்மா, பெரியமலையூர்லேருந்து. சார் சொல்லுங்கள் சார், இவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமாம்மா, உங்கள் வண்டியை கண்டுபிடிச்சிட்டோம். பெரியமலையூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஆற்றுல கடந்தது. ஆத்துலையா? ஆமாம்மா. அப்போ இவரு வண்டிக்குள்ள அவர் பாடி சூட்கேஸ் மட்டும் டிக்கில இருந்தது. வண்டியை பார்த்தா என்னமோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தான் தெரியுது. அம்மா வண்டிக்குள்ள அவர் இல்லைன்னு நான் சொன்னேன்ல. நான் இப்போ உடனே கிளம்பி இங்கே வந்துடுறேன். இருங்கம்மா அவசரப்படாதீங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ண போறீங்க? அம்மா நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆளுங்களை வச்சு 6 புறா தேட சொல்லியிருக்கோம். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்தால் போதும்ல. என்னாச்சு சொல்லுமா. என்னம்மா சொல்லுமா. வண்டி ஆத்துல கடந்துதா? அப்ப மாப்பிள்ள அவர் எங்கன்னு தெரியலன்றாங்க. தேடிட்டு இருக்காங்களோ. என்ன டபாய்க்கிறியா? என்ன ஜூலி? இதான் உன் எழுத்தா? கச்சா முச்சா நீ ஏதோ கடமை கடிச்சு தள்ளிருக்க. இதுல ஒரு சீன்ல கூட உன் முத்திரை இல்ல. இத பாரு, நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. உன்னோட நம்பர் 1 ரசிக்க. இது வரைக்கும் வந்த மங்கா கதை வசனம் பூரா என்னால தலைக்கீழ சொல்ல முடியும். எல்லாம் இங்கே இருக்கு. அதோட ஒரு சின்ன சாயல் கூட இதுல இல்ல. ஜூலி நான் மிஸ்டர் தென்காசி பாலகுமாரன், இவ எங்க கண்டுபிடிக்க போறான்னு நினைச்சா அந்த எண்ணத்தை இப்பவே விட்டுரு. நீ உபயோகப்படுத்துற வார்த்தைகள் என்ன, வசன அமைப்பு என்ன, எங்க கமா போடுவ, எங்க ஃபுல் ஸ்டாப் வைப்ப, எங்க விலாவரியா சொல்லுவ, எங்க சொல்லாமலேயே உடுவ, எல்லாம் எனக்கு அத்துப்படி. சோ மனசு வச்சு ஒழுங்கா எழுது. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். ஓகே? வண்டியை கண்டுபிடிச்ச 4 நாள் ஆகுது. என்ன அவரை பத்தி எதுவுமே தெரியல. பத்திரிக்கையில வேற அவர் செத்துட்டாருன்னு எழுதிட்டு இருக்காங்க. இருக்காதுமா, நிச்சயமா இருக்காது. அவர் கண்டிப்பா எங்கேயும் இருக்காரு. அது மட்டும் என் மனசுல படுது.
மங்கா கண் விழித்து பார்த்தபோது ஆஸ்பத்திரி அறை ஒன்றில் தான் ஒரு கட்டிலில் படுத்திருப்பது புரிந்தது. ஒரு குழந்தையின் அழுக்குரல். ஐயோ! கையில் நம்பர் கட்டப்பட்ட ஒரு ஆண் குழந்தையை அவள் அருகே படுக்க வைக்கும் நர்ஸ். உன் குழந்தை பையன். மங்காவின் கண்கள் குளமாகின்றன. நல்ல வேளை தப்பிச்சிட்டேன் என்று சொல்கிறாள் நர்ஸ். மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா 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 போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, ஜிங்கு சக்க ஜிங், ஜிங்கு சக்க ஜிங், மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா. வா உட்காரு. என்ன? இல்ல நம்ம 2 பேரும் நீ ஒண்ணா உட்காந்து சாப்பிட்ட என்ன? இல்ல ஜூலி, இந்த வீட்டில் இருக்கிறது நம்ம 2 பேர் தான். எதுக்கு நாம தனித்தனியா உட்காந்து சாப்பிடலாம்? ஒன்னாவே உட்காந்து சாப்பிடலாமே. அப்படிங்கிறீங்க? அது மட்டும் இல்ல, மங்கா பொழைச்சிட்டால, நீ ஆசைப்பட்ட மாதிரி கொண்டாட வேண்டாமா? ஒரு பாட்டி வைக்கலாமா? பெஸ்ட் ஐடியா. நானே சொல்லலான்னு இருந்தேன், ஆனா நீ முந்திட்ட. இந்த வெள்ளக்காரங்க எல்லாம் கொண்டாடுவாங்கல்ல, பையன் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி ஜமாயிச்சிருவோம். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இது? வீல் ஃப்ரை. வீலா? குட்டி ஆட்டுக்கறி, லிட்டில் lamb. ஓ, வித்தியாசமா இருக்கு. புது 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 புது. Cheers to Manga. சும்மங்கா. ஜூலி, ஒரு நிமிஷம். ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். என்ன? இது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்ல வெள்ளக்காரன் ஸ்டைல்ல ஒரு மெழுகுவத்தி கொளுத்தி வச்சேன்ன, கேண்டில் லிட் டின்னர். பண்ணிட்டா போச்சு. ஒரு நிமிஷம். இவ்வளவு நல்லா சமைக்கிறியே, கேட்டரிங் கிளாஸ் ஏதாவது போறியா? எந்த கிளாஸ்க்கும் போல, நானே செஞ்சு செஞ்சு கத்துக்கிட்டேன். அது சரி. ஜூலி, மெழுகுவத்தி இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுரு. இல்ல இருக்கு, கொண்டு வரேன். தென்காசி பாலகுமாரன் கூட உட்கார்ந்து நான் கேண்டில் லிட் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? அதுவும் ஏன் வீட்டுல. சாரி சாரி சாரி, என்ன பண்ணிட்ட பாருங்க. சாரி சாரி, இட்ஸ் ஓகே. இது கீழே கொட்டல, அது மனசுல இருந்து அழிச்சிடுங்க. ஓகே? டு மங்கா. ஜூலி, என்ன பயங்கர மூடோட்டா இருக்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பௌர்ணமி. இந்த மாதிரி நாட்களில் எனக்கு இப்படி தான் இருக்கும்.
ஒரே அழுகழுகியா வரும். அது சரி. ஒன்று சொல்லலாமா? என்ன? நான் இது வரைக்கும் உங்க திறமையை தான் லவ் பண்ணேன், உங்க எழுத்த. ஆனா இப்போ உங்க எழுத்த மட்டும் இல்ல, உங்களையும் லவ் பண்றேன். உங்க பார்வை, உங்க பேச்சு, உங்க சிரிப்பு, உங்க நிதானம், உங்க உடம்பு எல்லாம். ஜூலி, எனக்கு தெரியும் தெரியும், நீங்க உங்க பொண்டாட்டி மேல உயிரையே வச்சிருக்கீங்க. அந்த அம்மாவை தவிர இன்னொரு பொண்ணை நீங்க நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டீங்க. குறிப்பா என்ன? ஜூலி, இங்க பாரு. ஏன் நீ உன்னையே தாழ்த்திக்கிறாய்? உனக்கு என்னமா குறை? நல்லா தானே இருக்கேன். தேங்க்ஸ். கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா அது உண்மை இல்லை. அது உங்களுக்கும் தெரியும். நீங்க மகா திறமைசாலி, பார்க்கறதுக்கும் கம்பீரமா இருக்கீங்க. என்ன மாதிரி ஒரு பொண்ணு உங்களை மாதிரி ஒருத்தரை லவ் பண்றதுல உள்ள வலி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அது கொடுமை. நீங்க நிச்சயமா எனக்கு கிடைக்க மாட்டீங்க. ஆனா ஆனா அது ஒத்துக்கதான் எனக்கு மனசு வர மாட்டேங்குது. It's better to have loved and lost than to have never loved at all. Oscar Wilde. உங்க எழுத்து வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். உங்க காலம் சரியாயிட்டு வருது. நீங்க போயிடுவீங்க. ஜூலி, ஏன் இப்படி பேசுற? நான் ஏன் போனா? இல்ல, அப்படி போனா கூட நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேனா? மலு, நான் முட்டாள் இல்லை. I don't want to nourish such wishful thoughts. அதான் யோசிக்க எனக்கு குழப்பமா இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்க துணியெல்லாம் துவைக்கிறதுக்குன்னு கொண்டு போவேனா, அதெல்லாம் அன்னன்னைக்கே வாஷ் பண்றது இல்லை. நைட் எல்லாம் என் முகத்துல போட்டு தூக்குவேன். உங்க வேர்வை அதுக்கு நீங்க குணமாய் போனதுக்கு அப்புறம் நான் இங்க எப்படி இருக்க போறேனோ தெரியல. செத்தனும் போல இருக்கு பாலு. இது யூஸ் பண்ணிடுவேணும்னு பயமா இருக்கு. கர்த்தர் தான் என்ன வழி நடத்தும். நான் சர்ச்சுக்கு போறேன்.